பரிகாரங்கள் செய்தும் பலன் ஏன் தாமதம்? நான் பல கோயில்களுக்கு சென்றேன். நிறைய பரிகாரங்கள் செய்தேன். ஆனால் என் வாழ்க்கை ஏன் இன்னும் மாற்றமில்லாமல் இருக்கிறது? இந்த கேள்வி பலரின் மனதிலும் எழுகிறது. ஆனால் பரிகாரம் பலன் தராது என்பதில்லை. பரிகாரம் என்பது செயல்படும் சக்தி. அதன் பலன் உடனடியாக வெளிப்படாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கையை ஒரு விதை போன்றதாக நினைத்தால் இந்த விஷயம் தெளிவாகும். நீங்கள் ஒரு விதையை மண்ணில் நட்டு தண்ணீர் ஊற்றினாலும் அது அடுத்த நாளே மரமாக மாறாது. முதலில் அது வேர் பிடிக்க வேண்டும், மண்ணுக்குள் வலிமை பெற வேண்டும். பின்னர்தான் அது வளர்ந்து காலப்போக்கில் பழங்களைத் தரும். பரிகாரங்களும் அதுபோலவே செயல்படுகின்றன. அவை உடனடி மாற்றத்தை காட்டாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் மாற்றத்தை தொடங்கும். கர்மத்தின் சட்டம் மிகவும் இயற்கையானது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையைப் போல. சில செயல்களின் பலன் உடனே வரும், சில செயல்களின் விளைவு காலம் எடுத்துக்கொள்ளும். பரிகாரம் என்பது அந்த கர்ம சுழற்சியை சீரமைக்கும் முயற்சி. அது நமது மனநிலையை மாற்றுகிறது, நம் சிந்தனையை தூய்மைப்படுத்துகிறது, நம் செயல்களில் நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குகிறது. இதன் மூலம் வாழ்க்கை மெதுவாக புதிய திசையில் நகரத் தொடங்குகிறது. பல நேரங்களில் நாம் விரைவான பலனை எதிர்பார்க்கிறோம், ஆனால் இயற்கை அவ்வாறு இயங்காது. பெரிய மரம் ஒரே நாளில் உருவாகாது. அதுபோல பெரிய மாற்றங்களும் காலத்தை தேவைப்படுத்தும். பரிகாரத்தின் பலன் வருவதற்கான நேரம் நமது கர்மநிலை, மனநிலை, முயற்சி மற்றும் பொறுமை ஆகியவற்றை பொறுத்தது. நம்பிக்கை குறையாமல் தொடர்ந்து நல்ல செயல்களைச் செய்தால் அதன் விளைவு தவறாமல் வெளிப்படும். பரிகாரம் மட்டும் போதாது, அதனுடன் நம்முடைய நடத்தை, ஒழுக்கம், தானம், தர்மம் மற்றும் நல்ல எண்ணங்கள் சேர வேண்டும். இவை அனைத்தும் இணைந்தால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். ஏனெனில் உண்மையான மாற்றம் வெளிப்புற செயல்களால் மட்டுமல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தால் உருவாகிறது. எனவே பரிகாரங்கள் பயனளிக்கவில்லை என்று எண்ணுவதற்கு முன் நாம் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விதை முளைக்கும் நேரத்தைப் போல நல்ல செயல்களின் பலனும் சரியான நேரத்தில் வெளிப்படும். இன்று செய்யும் நல்ல செயல் நாளைய வாழ்க்கையில் ஒளியாக மாறும். மாற்றம் தாமதமாகலாம், ஆனால் அது நிரந்தரமாகவும் வலிமையாகவும் இருக்கும். பரிகாரம் என்பது நம்பிக்கையின் பாதை, பொறுமை என்பது அதன் அடித்தளம், நல்ல செயல் என்பது அதன் வலிமை. இவை மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் பெறும்.